அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கிறிஸ்தவன்னா கஷ்டம், கிறிஸ்தவன்னா கஷ்டம் இல்லை, கிறிஸ்தவன்னா நிறைவு. நல்ல தேவனுடைய பிள்ளைகள். சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும், உமக்கு பயந்தவர்களுக்குன்னா மரியாதை கொடுக்கிறவர்களுக்கும், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை, நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிறன்னா நீ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற, ஸ்டோர் பண்ணி ஆயத்தம் பண்ணி அப்படியே மறைச்சி வச்சிருக்கிற, சேமித்து வச்சிருக்கிற உங்களுடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்குன்னு இருக்கு. நீங்கள் பரலோகத்தில் போனால் சில அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. சில நாள் போன உடனே ஏன் அதிர்ச்சியாக இருக்கும்? இவ்வளவு நீ அனுபவிச்சிருக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இந்த வீடு உனக்கு வச்சுருந்தேன், இந்த வாழ்க்கை வச்சுருந்தேன், இந்த நிறைவான ஒரு லைஃப்பை வச்சுருந்தேன், அதை நீ கேட்கல, உனக்கு இதை ஆயத்தம் பண்ணி வைத்திருன்னு கேட்கல, அதை நீ அறியலை, விசுவாசிக்கலை, அனுபவிக்கலை. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற எதுவுமே கர்த்தர் இன்னொரு ஆள் கொடுக்க மாட்டாருங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் நிறையா வச்சுருக்காரு. அவருடைய பண்ட சாலை அப்படி நிறைஞ்சு நிற்கிது. இப்போது தேவனை எல் ஷெடாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா? எல் ஷெடாய் சொல்லணும்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் எல்லுன்னா தேவன், ஷட்டுங்கிற வார்த்தை மார்பகம்னு அர்த்தம். பல மார்பகங்களை கொண்ட ஒரு தேவன் அர்த்தம். பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க, பிள்ளை போதுமான குடிக்கலைன்னா அவங்களுக்கு மார்பகம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிள்ளை குடித்தாதான் தாய்க்கு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடைய இருதயம் அப்படித்தான். நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது என்னைக்கு அனுபவிக்கிறோமோ அன்னைக்கு தான் அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். அனுபவிக்கலைன்னா அவருடைய இருதயம் வேதனைப்படும். இவ்வளவு ஆயத்தம் பண்ணி அனுபவிக்காமல் இருக்கிறானேன்னு இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுதுங்க, என் இருதயத்துக்கேற்ற போதகர்களை ஏற்படுத்துவேனர். அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாசஸ் இருக்கணும். அவருடைய இருதயத்தை சொல்லிக் கொடுக்குற ஆட்களாக இருக்கணும். வாசிப்போம் சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் சும்மா இருக்க முடியாதுங்க. சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, சொல்லாமல் இருக்க முடியாது. இடத்துல போகிறீங்க, பிரியாணி சூப்பராக இருக்குது, என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க. அது கரெக்டாக சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் சாப்பிடுவீங்க. அடுத்து வந்தவொன்னு நினச்சோம், சூப்பரில். நானே ஒரு குக்கை மனசில் வச்சுருக்கேன், சர்ச்சு டெடிகேஷனுக்கு அவனை தான் வைக்கலான்றிருக்கேன். ஒரு கல்யாணத்துக்கு போன சும்மா பிரியாணி ஜம்முன்னு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அது சாப்பிட்டு 3 வருஷம் ஆச்சு. சொல்கிறோம்ல, அது பிரியாணி. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. வாயத்தரன்னு சொல்லுவீங்க, ஆண்டவர் நல்லவர்ப்பா. நீங்கள் பாட்டு பாடும்போதே உங்கள் பாட்டிலே தெரியும், கர்த்தர் நல்லவர், கர்த்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர்னா உங்களுக்கு உள்ள ருசி பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு நன்மை அடிச்சுட்டு சூப்பரில், கர்த்தர் நல்லவரில் அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அனுபவிச்சதுலேயே தெரிஞ்சிருங்க. சிலரை பற்றி பேச உடனே, ஒரு ஆள் பேச வச்சுருந்தீங்களா, உங்கள் டக்குன்னு உனக்கு உணர்ச்சி அப்படி பூரிச்சு பேசுவோம். ஏன்? அவர்கிட்ட ஏதோ ஒரு நன்மையை பெற்ற உடனே அவங்கள போய் சொல்கிறதுக்கு வாஞ்சிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை, ஒரு குறையும் இல்லை. அந்த லெவலுக்கு லைஃப் வாழ்ந்துடணும். இதை வாழ்க்கை ஓடுதில்லை, குறையே இருக்கக்கூடாது. பாஸ்டர் உங்களுக்கு வீடு வாங்கி தரேன், வேணாங்க, இருக்க வீடே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, இது எனக்கு இன்னொரு வீடு வேணாங்க, விட்டுருங்க. பாஸ்டர் ஒரு கோடி வேணாங்க, இருக்குங்க, நிறையா இருக்குங்க. அந்த லெவலுக்கு வரணும். சில ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்போது மோசே ஒரு நான் சொன்னா தெரியுமா, கொஞ்ச நாள் காணிக்கை கொண்டு வராதிங்க, கொண்டு வந்த காணிக்கை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னாரு. அந்த லெவலுக்கு வந்துடும், ஒரு குறையும் இல்லைங்க. அந்த லெவலுக்கு வந்துட்டீங்களா? அதனால தான் சொல்கிறேன், வந்ததுக்கப்புறம் பேசுவோம், பேராசை வந்துடாத, பெருமை வந்துடாத. அடுத்த லெவலுக்கு தாண்டிருங்க, எங்கேயும் குறை இல்லை, எல்லாமே நிறைவு.
பணத்தை பற்றி சிந்திக்கவே கூடாதுங்க. கர்த்தர் ஒருத்தர் கொடுக்க சார் 1 கோடி கொடுத்து வாப்பான்னா 1 கோடி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், ஐயோ 1 கோடி கொடுக்க சொல்லிக்காரா, நல்ல வேலை 1 கோடி கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா அப்படின்னு இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பர். அதுக்கு தான் வாழ்க்கை இருக்கணும். கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு குறை இல்லை, பயந்தவர்களுக்கோ குறைவில்லை, ஒரு குறை இருக்கக்கூடாது. அப்புறம் சொல்ல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுறீங்களா, சிங்கக்குட்டிங்கிறது ஸ்ட்ரென்த்தை வைக்கிறது, அதுக்குள்ள கூட குறையிரும், பட்னியாக கிடந்துடும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவனுக்கு அதான் கர்த்தரை தேடுகிறவங்க எபிரேயர் 11:6 தேவன் ஒரு உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறார். இங்கே சொல்றாரு அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கிறிஸ்தவன்னா கஷ்டம், கிறிஸ்தவன்னா கஷ்டம் இல்லை, கிறிஸ்தவன்னா நிறைவு. ஏன்னா நல்ல தேவனுடைய பிள்ளைகள், உங்களை குறித்தவருடைய நினைவுகள் அனைத்தும் நல்லது.